நம்மள சுத்தி நெறைய பேர் இருக்கலாங்க. குடும்பம் இருக்கும், உறவுகள் இருப்பாங்க, கணவர், குழந்தைகள், நம்மளுடைய வேலை, எல்லாமே நம்மள சுத்தி இருக்கும். நம்ம வாழ்க்கை மத்தவங்க கண்ணுக்கு ஒரு நிறைவா இருக்கிற மாரி தோணும். ஆனா, நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதியே இல்லாத ஒரு தனிமைய நாம உணர்ந்துட்டு இருக்கோன்றது, பெண்களாகிய நமக்கு மட்டும் தான் தெரியும். அத நம்ம யார்கிட்டயும் சொல்ல முடியாது. சொல்லாம நமக்குள்ளேயே அந்த தனிமைய நம்ம சுமந்துகிட்டே இருப்போம். இத வெளிப்படையா நான் இப்படி தனியா உணர்றேன், அப்படின்றது வெளிப்படையா யாருக்குமே தெரியாது. நம்ம வீட்ல உட்கார்ந்திருக்கும்போது கிடைக்கிற தனிமையா? அதுவும் கிடையாது. நம்மள சுத்தி எல்லாரும் இருப்பாங்க. நாம எல்லாருக்காகவும் வாழ்வோம். ஆனா, நம்மள சுத்தி உள்ளவங்க யாருமே நம்மள உணரல, நம்மள கண்டுக்கல அப்படின்ற அந்த உணர்வு கொடுக்கிற தனிமை இருக்கு பாருங்க. அது ஒரு ஒரு பெண்ணுக்குள்ளயுமே ஒரு பெரிய கோட்டையே கட்டி வச்சிருக்கும். இப்போ நம்ம காலைல எழுந்திருக்கிறோம். என்ன நெனப்போட எழுந்திருப்போன்றீங்க? இன்னைய நாள் நல்லா இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம நமக்காக இத பண்ண போறோம். நமக்காக அத பண்ண போறோம். அப்படின்ற ஆசையில எழுந்திருக்கிறீங்க? உங்க மனச தொட்டு சொல்லுங்க. என்ன நெனச்சுட்டு எழுந்திருப்பீங்க? இன்னைக்கு என்ன சமைக்கணும்? குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணும்? குழந்தைங்கள எப்படி கவனிச்சுக்கணும்? அவங்கள எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்? வீட்ல உள்ளவங்கள எப்படி கவனிச்சுக்கணும்? அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? அப்படின்னு தானே நெனச்சுட்டு எழுந்திருக்கீங்க. நீங்க உண்மையிலே உங்க மனச தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு எனக்காக இத நான் பண்ண போறேன். இன்னைய நாள் எனக்கானது. அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்காக நீங்க கண் முழிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? யாராவது வந்து நம்மகிட்ட நான் "நீ ஏன் இப்படி இருக்கிற?" அப்படின்னு ஒரு கேள்விய உங்க மேல ஒரு ஆறுதலுக்காகவாது கேட்டிருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் யாருகிட்டயும் எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் இது கேட்ட மாரி எனக்கு தோணல. என்கிட்ட நான் கேள்விப்படவுமே இல்ல. சரி, மத்தவங்க நம்மள கேட்க வேணாங்க. நீங்க உங்கள கேட்டிருக்கீங்களா? நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்மள சுத்தி எல்லாமே இருக்குதே! நமக்கு வேண்டிய வசதி இருக்குது. நமக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்குது. அப்புறம் ஏன் நமக்குள்ள இந்த தனிமை ஒரு மாதிரி நம்மள ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கு? அது நமக்கு ஒரு குறையாவே இருக்கே! அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்க உங்கள பார்த்து கேள்வி கேட்டுருக்கீங்களா? கேட்டுருக்க மாட்டீங்க. ஏன்னா, நாமளே நெனச்சுப்போம். நாம சந்தோஷமா இருக்கிறதா, ஆனா நம்ம உண்மையிலே சந்தோஷமா இல்ல. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறதா, நம்மள நாமே நம்ப வச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு உலா வந்துட்டுருப்போம். நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்றது, இங்க நம்ம பொறுப்புக்கான அடையாளமே தானே ஒழிய, நமக்குள்ள இருக்கிற தனிமைய போக்குறதுக்கான ஆறுதல் கிடையாது. ஆனா, அந்த தனிமைய நம்ம கவனிக்கும்போது, அது நமக்குள்ள ரொம்ப ஆழமா வேர் பிடிச்சிருக்கும். இத நம்ம யார்ட்டயாவது போய் பேச முயற்சி செஞ்சோம்னா, அவங்க சொல்ற பதில் என்னவா தெரியுமா இருக்கும்? "இதெல்லாம் சாதாரணம் தானே. இதெல்லாம் ஏன் பெருசா எடுத்துக்கிற?" அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பதில் நமக்கு ஒரு ஒரு முறையும் கிடைக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம், நம்முடைய உணர்ச்சிகள உள்ளயே அடைச்சு வச்சுடுறோம். ஒரு கட்டத்துல நாம நமக்காக பேசுறதையே நிறுத்திடுறோம். எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்றது கிடையாது. நான் இப்படி உணர்றேன். எனக்கு உள்ளுக்குள்ள இப்படி உணர்வா ஃபீலிங்கா இருக்குது. இத நான் உங்கள்ட்ட பேசணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நீங்க போய் யார்ட்டயாவது உட்காந்து பேசுறீங்கன்னா, அத அவங்க காது குடுத்து கேட்கறாங்களா? அப்படி கேட்டாங்க அப்படின்னாக்க, உங்களுக்குள்ள அந்த தனிமை வளராது. ஆனா எனக்கு தெரிஞ்சு 99% எந்த ஒரு நடுத்தர வயது பெண்கள்ட்டயுமே யாருமே உட்காந்து அந்த மாரி கேட்கறதில்ல. ஏன்னா, அவள பம்பரமா சுழல விட்டுர்றாங்க. ஏன்னா, அவ சுழண்டா தான் குடும்பம் சுழலுன்ற ஒரு மாயைய உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவளுக்கானது எதுவுமே இல்ல அப்படின்னு சமூகம் முடிவு பண்ணிடுச்சு. சமூகத்த விடுங்க. நம்ம குடும்பத்துல உள்ளவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. நாம என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? இது அன்புன்ற பேர்ல, பாசன்ற பேர்ல, கடமைன்ற பேர்ல, பொறுப்புன்ற பேர்ல நம்மள அப்படியே மூட்ட கட்டி, நமக்குள்ள ஒரு இடத்துல புதைச்சுக்கிட்டு, மத்தவங்களோட இத மட்டும் நமக்குள்ள நிரப்பிக்கிட்டு,
நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையிலே உள்ளுக்குள்ள நம்ம வெறும் பொம்மை தான். ஒண்ணுமே இல்லாம வெற்றிடமா தான் நாம இருக்கிறோம். அந்த வாழ்க்கையும் நமக்கு பழக்கப்பட்டு போச்சு. அத நாம வாழ்ந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். இந்த தனிமை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். நீங்க வெளியில எங்கேயாவது சந்தோஷமா சுத்தி பார்க்க போறீங்கனாலும் இருக்கும். உங்க குடும்ப உறவுகள் கூட இருக்கும்போது இருக்கும். ஏன் குழந்தைகள் கூட இருக்கும்போது கூட இருக்கும். ஆனா, அத நீங்க முக்கியத்துவமா எடுத்துக்க மாட்டீங்க. இதுல நான் சொல்ல வர்றது என்ன அப்டின்னா, சில பெண்களுக்கு எல்லாமே இருந்தும், ஏதோ ஒண்ணு குறைவா அவங்க உணர்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஏதோ ஒண்ணு மத்தவங்க நம்மள கவனிக்கல அப்படின்றது கிடையாது. மத்தவங்க நமக்கு அன்பு தரல அப்படின்றது கிடையாது. ஆனா, மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கல அப்படின்ற அந்த ஏக்கம் தான். இப்ப நம்ம மேல யாரும் அன்பு செலுத்தாம இருக்காங்களா? செலுத்துறாங்க. அளவுக்கு அதிகமா அன்பு காட்டுறாங்க. நான் சொல்லவே இல்ல. மத்தவங்க நமக்கு கவனம் கொடுக்குறாங்களா? நாம இருக்கிறோமா? நம்ம நல்லா இருக்கிறோமா? உனக்கு வேண்டியது என்ன? கவனம் குடுக்குறாங்க. அதுவும் இல்லன்ல. ஆனா, அது எல்லாமே உங்க வெளிப்புற தோற்றத்து நல்லா இருக்கணும். உங்க உடல் நலம் நல்லா இருக்கணும். அப்படின்னு அவங்களுடைய சுயநலம். நீங்க அதெல்லாம் நல்லா இருந்தா தான் அவங்க நல்லா இருக்க முடியும்னு அந்த சுயநலத்துக்காக உங்களுடைய வெளிப்புறத்த பூச்சி போட்டு மொழுவுறாங்க. ஆனா, உங்களுக்கு உள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுல உணர்வுகள்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அத ஒரு நாளாச்சும் உங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்லி அவங்க புரிஞ்சிருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இருக்கிற மாரி தெரியலைங்க. அப்பத்தான் என்ன பண்றா அந்த பொண்ணு, தன்னையே தனக்குள்ள அடிமையாக்கி வச்சுக்கிறா. எல்லாம் இருந்தும் மிகப்பெரிய ஒரு குறையா நம்மகிட்ட ஏதோ ஒரு குறையா இருக்குன்றத அவ உணர்ந்தாலும் வெளிப்படையா அவ காட்டிக்கிறத நிறுத்திருவா. அதனாலேயே அவளுடைய கனவுகள அவளே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னும், அவளுடைய விருப்பங்கள தேவையே இல்ல அப்படின்னும், ஒரு நாளு எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலான்றவ, இப்போ இதெல்லாம் எதுக்கு? அப்படின்னு கடைசில எனக்கு என்ன வேணும்? அப்படின்ற கேள்வியே அவளுக்குள்ள மங்கி போகுதுங்க. இந்த தனிமை எனக்குள்ளேயும் என்ன ரொம்ப ஆட்டி படைச்சிருக்குது. நான் இத பேசுறேன் அப்படின்னா, இத நான் உணர்வுபூர்வமா அனுபவிச்சிருக்கேன். உணர்வுபூர்வமா தாண்டியும் வந்திருக்கேன். அதனால தான் இத நான் சொல்ல வந்தேன். இந்த தனிமை உங்களுடைய பலவீனம் கிடையாதுங்க. நீங்க அதிகப்படியான உணர்வுகள நேசிக்கிறவர்ன்றதுக்கான அடையாளம். நான் சொல்றது இந்த தனிமையிலேருந்து உங்கள நீங்க வெளில கொண்டு வரணும்னா, நான் சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். முதல்ல நீங்க உங்கள ஏத்துக்கோங்க. அந்த தனிமை உங்களுக்குள்ள இருக்குன்றத நீங்க ஒத்துக்கோங்க. எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்த உங்களுக்குள்ள உருவாக்கிக்காதீங்க. உங்களுக்கு நீங்க உள்ளுக்குள்ள நேர்மையா இருங்க. ஆமா, நான் தனிமையா ஃபீல் பண்றேன். எனக்கு இப்படி நான் உணர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உண்மையா இருங்க. அத நீங்க சொல்ல வர்றதுனால, மத்தவங்க காயப்படுவாங்களோ, மத்தவங்கள தப்பா நெனைப்பாங்களோ, மத்தவங்க உங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்களோ, இல்லன்னா உங்கள விட்டு போயிடுவாங்களோ, அப்படின்ற எந்த பயம் வந்தாலும், நீங்க உங்களுக்கு உண்மையா இருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்க முயற்சி பண்ணி, அதுக்கான முடிவுகள நீங்க எடுக்கும்போது, உங்கள உண்மையா புரிஞ்சவங்க யாரும் உங்கள விட்டு போமாட்டாங்க. ஏன்னா, நீங்க உங்கள மதிக்கிற மாதிரி, வேற யாரும் உங்கள மதிக்க முடியாது. சரிங்களா? மொதல்ல உங்களுடைய தனிமைய நீங்க உடைக்கும்போது, நெறைய கேள்விகள் வரும். நான் தப்பு பண்றேனா? இது தேவையில்லையா? இல்ல நான் ஏதாவது ரொம்ப அதிகமா டிராமா பண்றேனா? அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ள வரும். வரத்தான் செய்யும். அந்த கேள்விகள் நீங்க தாண்டி வரும்போது, உங்களுக்குள்ள அந்த வலி நிறைந்த தனிம கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். என் உணர்ச்சிகள் முக்கியம். எனக்கு நான் முக்கியம். அப்படின்னு உங்களுக்கு நீங்க முதல்ல உங்கள நம்ப வைங்க. சரிங்களா? இந்த பயணம் உடனே தொடங்கி உடனே முடியறது கிடையாதுங்க. ஆனா இது ஒரு உண்மையான பயணமா இருக்கும். என்னுடைய வார்த்தைகள் உங்க மனச பத்தி நான் பேசுறதா நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, என்னுடைய வார்த்தைகள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். இது என் கதை தான் அப்படின்னு நான் சொன்னத நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, நான் இங்க பேசுறது எனக்காக இல்ல.
உங்களுக்காகத்தான். என்னுடைய குரல் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனிமைக்கு ஒரு வடிவம் குடுத்துச்சு அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி.